அமர், உங்கள் கேஸ் இப்போ படித்தேன். இது கொஞ்சம் வித்தியாசமான கேஸ். கன்விக்ஷன் வேணும்னா உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்படும். நீங்கள் சஸ்பெக்ட்க்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் இருக்கான்னு விசாரிச்சு பாருங்கள். அப்படி இருந்தால் செக்ஷன் 64, 64D ரெண்டுமே அப்ளை ஆகும். அதையும் உங்கள் ரிப்போர்ட்டில் எழுதுங்க. மெடிக்கல் ரிப்போர்ட், விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே சரியாக இருந்தால் கேஸ் ஈஸியாக முடியும். ஆனால் இதில் ஏதாவது அமர் லைன்லேயே இருங்க. அமர், நான் உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுறேன். நான் தான் உன் பையன் விஷயத்தில் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு வீட்டுக்கெல்லாம் வரேன்? கொஞ்சம் உள்ளே வந்து பேசலாமா வேதா, ப்ளீஸ்? வேதா, இந்த கேஸில் எரர்ஸ் ஆயிட்டா அவன் வாழ்க்கையே போயிடும்னு பயந்து என் மகன் தற்கொலை வரைக்கும் போயிட்டான் வேதா. ஒரு நிமிஷம் லேட்டாக போயிருந்தேன்னா உயிரோட பார்த்துருக்க முடியாது. உண்ணா, சில நேரத்தில் தப்பு செஞ்சவங்க குற்ற உணர்ச்சியில் இந்த மாதிரிலாம் செய்கிறது சகஜம்தான். நீ தான் உன் மகனுக்கு புத்திமதியை சொல்லி அவனை சரி பண்ணணும். இதில் நான் என்ன பண்ண முடியும்? வேதா, கேஸ் ட்ரையலுக்கு போகிறதுக்கு முன்னாடி முன்னால் மட்டும்தான் என் மகனை காப்பாற்ற முடியும். சாரி குணா, இந்த விஷயத்தில் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. வேதா, ஒரு சின்ன வலியை கூட என் மகன் தாங்க மாட்டான் வேதா. ஆனா இப்ப சாகுற அளவுக்கு போயிட்டான். வேதா, உனக்கு ஒரு மகன் இருக்கான். ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இல்லாம ஒரு அப்பாவை யோசிச்சு பாரு. அப்போ உனக்கு ஏன் வேதனை தெரியும்? இங்கே பாருகுண்ணா, உன் மகன் தப்பு செஞ்சிருக்கானா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. நீ என்கிட்ட சிம்பத்தி எதிர்பார்த்து வந்திருந்தா ஏமாந்திரம் போவ. வேதா, ப்ளீஸ் வேதா, என் மகனை காப்பாத்து. அவன் தெரியாம செஞ்சிட்டான் வேதா. வேதா ப்ளீஸ், நான் உன் காலில் ஒரு நாள் விடுறேன். நான் என்ன செய்யற? இப்படிலாம் நீ செய்யறதுனால எதுவுமே மாற போறது இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாரு வேதா, ப்ளீஸ். குணா, நீ செய்யறது ஒப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு உன்னை ஏற்கனவே நான் வார்ன் பண்ணியிருக்கேன். அதை மீறி வீட்டுக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருந்த உன் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி ஆயிடும். நீ மொத்த கிளம்பு. ப்ளீஸ் வேதா. ஏய், அன்னைக்கு மிரட்டின, நீ கெஞ்சரியா? அவுட் அவுட். என்னங்க இது? பையா, நீ இதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத. இவன் வீட்டுக்கெல்லாம் வராமல் நான் பார்த்துக்கிறேன். உங்களால் எதுவுமே செய்ய முடியாதா? பார்க்கவே பாவமா இருக்கு. என்ன பேசுற நீ?
எக்ஸ்கியூஸ் மீ. சார் காய்கறி சைடில் இருக்குது, ஸ்நாக்ஸ் இங்கே இருக்குது சார், ஐஸ்கிரீம் ஃப்ரீசரில் இருக்குது, கவுண்டர் முன்னுக்கு இருக்குது சார். டேய் அட பாவி, நமக்கு பார்ட் டைம் வேலைக்கு தான்டா வந்திருக்கோம். நீ இங்கே செட்டில் ஆக போறியா? கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லி சொல்லியே பழக்கமாயிட்டு. நேற்று கூட கனவுல ஏதோ சிப்ஸு பிஸ்கெட்னு என்னென்னமோ வளர்னேன். காலைல அப்பா சொன்னார், நல்ல வேலை அவர் கண்டுபிடிக்கல. ஓ ஆமாண்டா, வீட்டில் ஷெல்ஃபில் என் துணியெல்லாம் அடுக்கி வைக்கிறப்ப கடையில் ஸ்டாக்கை அடுக்கி வைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனால் இங்கே வேலை செய்யறதுல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இன்வென்டரி எண்ணி என் மேத்தமெட்டிக்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கடைக்கு பின்னாடி நீ என்ன செய்கிற? மேனேஜர் பார்த்தா திட்ட போகிறாரு. தினமும் அம்மா இந்த நேரத்தில் எனக்கு கால் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட பேச தான் வந்திருக்கேன். ஏன் இங்கே தான் சிக்னல் கிடைக்குமா? இல்லைடா, இங்கே தான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும். என்ன வளரல? டீ நம்ம இப்போ டியூஷனில் இருக்கோம், அதை மறந்துட்டியா? ஓ ஆமால, பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லிட்டுல இருந்திருக்கோம். என் அம்மாவுக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான் கூட அவ்வளோதான், நீ வேலைக்கே வர முடியாது. உன் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னையும் சேர்த்து திட்டுவாங்களே. அது மட்டும் இல்லை, அப்புறம் ஸ்கூல் பாக்கெட் மணிக்கு என்ன செய்யறது? அதனால தான் நான் கேர்ஃபுல்லாக இருக்கேன். டீ சரி, கொஞ்ச நேரம் இந்த பக்கம் யாரும் வராமல் பார்த்துக்க. சொல்லுங்கம்மா. ஆமாம், நான் டியூஷனில் தான் இருக்கேன். இல்லை, இப்போ எல்லோரும் டெஸ்ட் எழுதுகிறோம், அதான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது. நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா? 7 மணிக்கு தான் டியூஷன் முடியும். என்னது, மினிமார்ட்க்கு வரீங்களா? அம்மா வராங்களா? தெரியல. எந்த கடைக்கு? ஐயோ அங்கேயா? இங்கே தான் வராங்க. எப்போமா? உங்களுக்கு எதுக்குமா அந்த கஷ்டம்? நீங்கள் என்ன வேணும்னு சொல்லுங்கள், டியூஷன் முடிஞ்சதும் நானே வாங்கிட்டு வரேன். போன தடவை கடைக்கு போக முடியாதுன்னு சொன்னது தப்பு தான், ஆனால் இப்போ முடியும். நீங்கள் லிஸ்ட்டை மட்டும் அனுப்புங்க. டீச்சர் மேனேஜர் கூப்பிட்றாரு. அம்மா அம்மா, டீச்சர் கூப்பிட்றாருமா, நான் அப்புறம் பேசுகிறேன். வேதா, தெரியுதா? ஓகே. எப்படி இருக்க? ஹாலிடேலாம் எப்படி போகுது? நான் இங்கே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. இன்னைக்கு ஒரு க்ரூஸ்க்கு போனோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹோட்டல் சாப்பாடெல்லாம் ஓகே தானே? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏய் எப்படிடா இருக்க? பேங்காக் எப்படி இருக்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்கே ஒரு ஃபேமிலி ட்ரிப் வரணும். நம்ம ஃபேமிலியாக ட்ரிப் போகிறதுக்கு சிங்கப்பூரில் எந்த கிரைமும் நடக்காமல் இருக்கணும். அப்போ தான் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போக முடியும். பா, நாளைக்கு நாங்கள் மீட்டிங்னு ஒரு இடத்துக்கு ஹைக்கிங் போகிறோம். வரதுக்கு 2 நாள் ஆயிரும். அதுக்கு 2 நாள் கால் பண்ணாமல் இருந்துடாத. மா, மலையில் சரியாக சிக்னல் கிடைக்காதுமா. ஏய், நீ எங்கே இருக்க, என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? அதுக்காக தான் எப்போவே சொல்கிறேன். 2 டேஸில் பேங்காக் வந்துடுவேன். சண்டே மார்னிங் சிங்கப்பூரில் இருப்பேன். மகேஷ், உங்கள் அம்மா அப்படி தான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்ஜாய் பண்ணு. சரிப்பா. மகேஷ் பத்திரம், பி கேர்ஃபுல். ஓகே ஓகே, பாய், டேக் கேர். ஓகேடா, ஓகே, பாய் பாய். நான் திரும்பி வந்த உடனே கால் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஏன் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுங்க? தெரியல, ஜஸ்ட் மிஸ் ஹிம். சரி, பப்ளிஷர்ஸ் என்ன சொன்னாங்க? இப்போ ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைக் ஆன்லைன், டிவி, ரேடியோ. எனக்கு ஒரு இன்டர்வியூ கூட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க தெரியுமா? வாவ் மாயா, தட்ஸ் எக்ஸைட்டிங் நியூஸ். இதனால உன் புக்குக்கு மட்டும் இல்லை, உனக்கு ஒரு நல்ல அட்டென்ஷன் கிடைக்கும். எக்ஸைட்டிங் தான், ஆனால் பயமாகவும் இருக்குது. இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கூட கொடுத்துட்டாங்க. என்ன மாதிரி கேள்வி கேட்குறாங்க? இதனால எனக்கு குக்கிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னோட ரைட்டிங் ப்ரோசஸ், வாட் இன்ஸ்பயர்ஸ் மீ, உங்களை பற்றி கூட கேள்வி கேட்டிருக்காங்க. என்னை பற்றி என்ன கேட்க போகிறாங்க? நீங்கள் என் கரியரில் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓ, அதுக்கு நீ என்ன சொல்ல போகிற? அதை இன்டர்வியூவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராணி. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் பொண்ணு NUSக்கு போயிட்டா. அவளுக்காக நீ என்னெல்லாம் செஞ்சேன்னு எனக்கு தெரியும். அதை புரிஞ்சுக்கிட்டு அவளும் நல்லா படிச்சா. இனிமே அவ பார்த்துக்குவா. நீ நிம்மதியா இருக்கலாம்ல? சரி சரி, உன் பொண்ணு வந்தேன்னு எனக்கு அடிக்க சொல்லு. நிவாஸ், நம்ம ராணி ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணு மீராக்கு NUSல அக்கௌண்டன்சி படிக்க இடம் கிடச்சிருக்கான். நீயும் அந்த பொண்ணு மாதிரியே நல்லா படிக்கணும். நானும் நல்லதானமா படிக்கிறேன். நீ இப்போ வாங்குற மார்க்ஸ் பத்தாது நிவாஸ். ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்கணும்னா நீ இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதை பற்றி தாம்மா நானும் சொல்ல வந்தேன். அந்த பொண்ணு டியூஷனுக்கே போகாமல் நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கா. நான் உன்னை ஒரு நல்ல டியூஷனில் சேர்த்துருக்கேன். இருந்தாலும் போன டெஸ்ட்லலாம் அவன் மார்க்ஸ் ரொம்ப சுமாராக இருந்துச்சு. அதனால தாம்மா நானும் இனிமேல் டியூஷன் போகண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பேசுற நீ? ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குற பத்தலன்னு தானே டியூஷனுக்கு அனுப்புறேன். இப்போ அதே நிறுத்திட்டா உன் படிப்பு பாதிக்கப்படும்ல, மார்க்ஸ் குறையும்ல. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. என் சீனியர்ஸ் எனக்கு டீச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஒழுங்கா டியூஷனுக்கே போ. அந்த டீச்சர் சரியாகவே சொல்லித்தரதில்லம்மா. அதனால தான் டியூஷன் வேண்டான்னு சொல்கிறேன். இவ்வளோ நாள் எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. என்ன இப்போ டியூஷன் போகாமல் இருக்கிறதுக்கு சாக்கு சொல்றியா? ஐயோ இல்லைம்மா, நான் நிஜமாக தான் சொல்கிறேன். நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அந்த டீச்சர் கொடுக்கறது வீணாக தான் போகுது. அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வேணும்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட கேட்டு பாருங்க. இங்கே பாரு நிவாஸ், உன் படிப்பு எனக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கே தெரியும். அதை கெடுக்கிற மாதிரி நீ ஏதாவது செஞ்சனா எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. தெரியுமா, அப்படிலாம் நான் எதுவும் செய்ய மாட்டேன். என் சீனியர்ஸ் நல்லா தான் சொல்லி தருவாங்க. சரி, ஏதாவது செய். ஆனால் கிரேட்ஸ் மட்டும் குறையக்கூடாது. புரியுதா? புரியுதுமா. உஷா, வீடுனா இப்படி தான் இருக்கணும். ரூஃப் டாப்பில் ஸ்விம்மிங் பூல், வீட்டு உள்ள ஜிம், ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம், எல்லாமே இருக்கணும். நல்லா இருக்கும். ஆனால் கடனும் அதிகமாகும். பரவாயில்லையா? பார்த்துக்கலாம் உஷா. ஹலோ, சிவா, என்னாச்சு? சிவா, ஏய், ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஃபோன்ல யாரு? பாஸா? சிவா, சிவா, கேக்குறல, சொல்லு. உஷா, அது சில ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னு சொன்னல. ஆமா. அந்த பணம் இப்போ
பணம் நஷ்டமாயிடுச்சு. நஷ்டமாயிருச்சா? என்ன இப்படி சர்வ சாதாரணமா சொல்ற? சிவா சொல்லு. இதுக்குதான் அப்பவே படிச்சு சொல்லு. உனக்கு தெரியாத பிசினஸ் செய்யாதன்னு நீ கேட்கல. எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் நம்ம ஃபியூச்சருக்குன்னு சொன்னேன். இப்போ என்ன ஆச்சு? இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. எல்லாம் திடீர்னு நடந்துச்சு. மகேஷ், ஹலோம்மா, எப்படி இருக்கீங்க? இப்போதான்டா என்ன காலை காணும்னு ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தேன், கால் பண்ணிட்டேன். ஏண்டா 2 நாள் அம்மா கிட்ட பேசலையே, நீ மிஸ் பண்ணலையாண்ணே? நான் பக்கத்தில் இருக்கும்போது பிஸியாக இருப்பீங்க. ஆனால் நான் இங்கே வந்ததும் மிஸ் பண்ணுறேன், சீக்கிரம் வான்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் அப்படிதான், உனக்கு புரியாது. 2 நாள் நீ எனக்கு அடிக்கல, அம்மா கவலைப்படுவேன்னு உனக்கு தெரியாது. அதனால தான் பேங்காக் வந்தோடனே உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரி, ஹைக்கிங் ட்ரிப்லாம் எப்படி இருந்தது? ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுமா. மலையில் இந்த ட்ரைபல்ஸ், அங்கே கிடைச்ச ஃபுட் எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. ரிவர் ராஃப்டிங் செஞ்சோம், வாட்டர் ஃபாலில் குளித்தோம். அப்போ எங்களை விட்டுட்டு நீ அங்கே தனியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. உங்களை யார் வர வேணும்னு சொன்னா? நீங்கள் உங்கள் புக்குக்குள்ளேயே இருந்தால் இதெல்லாம் எப்போ சேருது? பேசுவடா, நீ பேசுவ. சரிம்மா, இப்போ நான் ஷாப்பிங் போக போகிறேன். உங்களுக்கு இங்கேருந்து என்ன வேணும் சொல்லுங்கள். இப்போ ஷாப்பிங் போறியா? எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு? அதுக்கு ஒன்று நேரம் இருக்குமா? சரி, பேக் பண்ணிட்டியா இல்லையா? அப்புறம் கடைசி நிமிஷத்தில் அறக்க பறக்க செஞ்சுக்கிட்டு இருப்ப. ஐயோம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. சரிம்மா, எனக்கு நேரமாகுது. நான் ஷாப்பிங் போயிட்டு நந்தாக்கு டின்னர் வேறு வாங்கிட்டு போகணும். ஓகே மகேஷ், இரு லைன்லேயே இரு. தேங்க்யூ. இந்த பாரு, எனக்கு எதுவும் வேணாம், நீ பத்திரமா வந்து சேர்ந்தாலே போதும். அப்புறம் மகேஷ், மகேஷ், ஹலோ அங்கிள், நான் நந்தா பேசுகிறேன். என்ன நந்தா, இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? மகேஷ் சாப்பாடு வாங்குறதுக்காக வெளியே போனான், ஆனால் இன்னும் திரும்பி வரவே இல்லை. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். எந்த ரெஸ்டாரண்ட் போகிறான்னு ஏதாவது சொல்லிட்டு போனானா? அவன் எதுவுமே சொல்லலை. பக்கத்தில் தானே போகிறான்னு நானும் கேட்கல. நீ பக்கத்தில் தேடி பார்த்தியா? இல்லை அங்கிள், நான் ஹோட்டல்லேருந்து கிளம்ப போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கணும். நந்தா, நீ என்ன வேணா அவனுக்காக வெயிட் பண்ணி பாரு, அவன் கண்டிப்பாக வந்துடுவான். இதுக்கு மேலே நான் உனக்கு வெயிட் பண்ணேன்னா ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவான் அங்கிள். நான் ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறேன், என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, சாரி. சரி, நீ கிளம்புற மாதிரி ரிசப்ஷனில் சொல்லிட்டு போ. உன் நம்பரை கொடு. நந்தா, என் நம்பரே கொடுத்துட்டு போ. நந்தாவா? என்னவா? மகேஷ் சாப்பாடு வாங்க போனானா? இன்னும் வரலையா? வரலையா? முதல்ல கால் பண்ணி என்கிட்ட பேசினான். பேசிக்கிட்டு இருந்தப்ப லைன் கட் ஆயிடுச்சு. திரும்ப அடிச்சப்ப அவன் எடுக்கலை. சரி, பிஸியாக இருக்கான்னு நினச்சி விட்டுட்டேன். வரலன்னு சொல்கிறீங்க? முதல்ல அவன் கால் பண்ணப்ப எங்கேருந்து பேசுனா? ஏதாவது சொன்னானா? ஐயோ, அவன் எங்கே இருந்தான்னு கூட கேட்காம விட்டுட்டேனே. ஷாப்பிங் போகிறேம்மா, அதுக்கப்புறம் போய் சாப்பாடு வாங்கணும்னு சொன்னான். இவன் எதுக்கு தனியாக போகிறான்? இதா எதுவும் ஆயிருக்காங்கல்ல, எனக்கு பயமாக இருக்கு. அமைதியாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ கவலைப்படாத, அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. நீ அவனுக்கு மறுபடியும் கால் பண்ணி பாரு. மேக் சம் கால். ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் வேதா பேசுகிறேன்.
கால் போகவே மாட்டேங்குது. நான் ட்ரை பண்ணிருக்கேன் அமைதியார், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சொல்லுங்கள். ஓகே பேனத்தில் கூட. ஓகே ஓகே. சார் எனக்கு புரியல, ஏன் கேஸ் வச்சுக்கு சிவாட்ட கொடுக்குறீங்க? காணாம போனது ஏன் மகன். அவன் வீட்டுக்கு 1/2 மணி நேரம் லேட்டா வந்தாலே நான் பயப்படுவேன். இப்ப தெரியாத ஊதுல அவன் தனியா இருக்காங்க. பையன் என்ன கஷ்டப்படுறானோ. பாருங்க, என் மகன் நரேஷ் கேஸ் விஷயமா நான் வேதாவை சந்திச்சிருக்கேன். மற்றபடி அவர் மகனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நந்தாவை பற்றி நேரம்